அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மாமா சொல்லுங்க மாமா. ஜீவா, சத்யமூர்த்தி வந்தாச்சா? வந்தாச்சு மாமா, வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம்டா. சொல்லுங்க மாமா. திரு இன்னும் வரல. சக்தி பார்க்க ஆரம்பிச்சாச்சு மாமா. ஜீவா, என்ன மாமா? நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு தெரியல. ஐயோ மாமா, எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா புரியும். நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். டேய் சீரியஸா பேசுறேன்டா. விளையாட்ட கொஞ்சம் குறைக்கிறியா? ஓகே மாமா. இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளயோ இல்ல ஆபீஸ்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஜீவா நல்லா கேட்டுக்கோ, ஏதாவது பிரச்சனைனா அப்ப முதல்ல யார் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நீ கொஞ்சம் நிதானமா யோசிடா. யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது நம்பி அப்ப என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணு. மாமா என்ன பேசுறீங்க? தெரியல ஜீவா, ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. வேதனா, வீரா, திரு, சக்தி யார்கிட்ட சொன்னாலும் அவங்க டென்ஷன் ஆவாங்க, என்ன ஏதுன்னு பதட்டப்படுவாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவங்களால யோசிக்க முடியாது. ஆனா ஜீவா, யாரையும் எப்பயும் விட்டுறாத. நம்ம கூட்டு குடும்பம் இப்படியே இருக்கணும். எது வரைக்கும் தெரியலடா, ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இப்படியே தான்டா இருக்கணும். மாமா உங்களுக்கு என்னாச்சு? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஜீவா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. பாரு வைரம், என் தம்பி கிட்ட கூட நான் எதுவும் சொல்லல. ஆனா உன்கிட்ட சொல்றேன்னா, சின்ன பிள்ளையா உனக்கு விவரம் கூட தெரியாதுடா. ஆனா வீட்டுல நீ யாரையுமே விட்டு கொடுக்க மாட்ட. ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன வேணாலும் சரி, அதை சரி கட்டுறது சமாளிக்கிறது நீதான். மாமா அதெல்லாம் நான் உங்களை பார்த்து கத்துக்கிட்டது. ஜீவா, நான் தான் உன்கிட்ட சொல்றேன். என்ன பிரச்சனை மாமா? நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா. டேய் இங்க பாரு, மத்தவங்க கிட்ட சொன்னாதான் டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி நம்மளையும் பிரஷர் ஆக்கிடுவாங்க தான் உன்கிட்ட சொன்னேன். எப்போ நீ விளையாட்டு புள்ளடா, அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் ஈஸியா நீ சால்வ் பண்ணுவ. மாமா முத என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னு தெரியலடா, ஆனா மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்கு. ஜீவா, எல்லாமே நம்ம கையை விட்டு போற மாதிரி ஒரு மாதிரி என்னென்னமோ தோணுதுடா. என்ன மாமா சொல்றீங்க? மாமா பிசினஸ் ரீதியா யாராவது? ஜீவா, நீ ரொம்ப யோசிக்காத. நான் உன்கிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ஆபீஸ்லயும் சரி நம்ம குடும்பத்திலயும் சரி ஏதாவது ஒண்ணுனா, யாரையும் விட்டு கொடுத்துடாதடா. யாரும் விட்டு போகிற மாதிரியும் ஆயிடக்கூடாது. எப்பவும் கூட இருந்து பாத்துக்கோடா. மாமா இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். ஆனாலும் நீங்க எதுவும் காரணம் இல்லாம இப்படி சொல்ல மாட்டீங்க. என்ன மாமா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் நம்ம வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேர் சேர்ந்து எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். சொல்லுங்க மாமா. வைர மாமா கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மாமா மறைக்காதீங்க, உங்க மனசுல ஏதோ இருக்கு. குடும்பம், பிசினஸ் இல்ல மாமா, ரெண்டையும் நீங்க சேர்ந்து பேசும்போது ப்ளீஸ் மாமா. வீரமாச்சான், திரு, சக்தி, சரத் இவங்க யார்கிட்டயும் சொல்லாத. நீங்க என்ன நம்பி என்கிட்ட பேசுறீங்கன்னா மாமா அதே வேகத்துல என்ன பிரச்சனைங்கிறதையும் சொல்லிருங்க மாமா. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொல்றாங்களா நம்ம குடும்பத்துல? என்ன மாமா, என்ன சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பயும் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஆனா வெளியே இருந்து மாமா யாராவது உங்களை ப்ரெஷர் பண்றாங்களா? சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் சொல்லுங்க மாமா. சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஜீவா, ஜீவா அது வந்து. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? ஜீவா, அது எனக்கு ஒரு கால். சார் சொல்லுங்க மாமா. சார் ஹலோ, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுறேன், வெளியே வெயிட் பண்ணுங்க. ஏன்டா அப்படி கத்துற? இல்ல மாமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க அதான். ரத்னம் சார். ஓ யார் இது? உள்ள வாமா. மாமா அது அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ, கொஞ்ச நேரம் வெளியே பேசாம இரு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க மாமா. இல்லையே, நான் தான் ஒன்னும் சொல்ல வரல. மாமா. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் மா. மாமா இங்க பாருங்க. ஜீவா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. ஒண்ணு இல்ல, போய் வேலையை பாரு. இல்ல மாமா, ஏதாவது முக்கியமா? ஜீவா, உன்கிட்ட ஏன் பேசணும்னு நினைக்க வச்சிடாத. மாமா போடா, போய் வேலையை பாரு. ஓகே மாமா. சார், நீங்க வர சொல்லிருந்தீங்க. ஏய் டேய் ஜீவா. வர சொன்னா கூப்பிடுவாங்களே, உனக்கு என்ன அவசரம்? ஜீவா. ஹலோ சார், அவர்தான் உள்ள. முக்கியமா மீட்டிங்ல பேசிட்டு இருக்கோம்ல, இன்னும் நீ எல்லாம் பிசினஸ் பண்ற. 2 பேர் முக்கியமா பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் கூட வந்து சார் பியா 2 பேர் மீட்டிங்ல இருக்காங்கன்னா நம்ம கூட கூட பேசக்கூடாதுங்கிற மேனஸ் கூட தெரியல. ஜீவா, என்ன பேசுற? சாரி சார், 10 மணிக்குள்ள சார் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் சார் திரும்ப கூப்பிட்டேன். அதான் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கல்ல, உங்களை மீட் பண்ணணும்னா நாங்களே கூப்பிடுவோமே. இதுக்கு முன்ன என்ன? சாரி சார், நான் வெளியே போறேன். நீங்க கூப்பிடுங்க, அப்புறம் வரேன். போங்க முத. ஜீவா. மாமா நீ முத வெளியே போடா.
உனக்கு என்ன மேனஸ் இருக்கு? அம்மா ஆபீஸ்க்கு வந்தவங்கள நீ இப்படி பேசுறதுக்கு? இல்ல மாமா, அது இவன் உன்கிட்ட ஏன் பேசுனேன்னு நினைக்க வச்சிடாத. போடா வெளிய. நீதான் கோபப்பட மட்டும் கொஞ்சம் பொறுமையா ஆங்கல் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி போடா போ. மாமா. வெளிய போன்னு சொன்னேன். ஓகே மாமா. டேய், சொல்லுங்க மாமா. அந்த பொண்ணுகிட்ட சாரி கேளுடா. சார் சாரி சார், நான் தான். நான் வர சொன்னனாலதானமா நீ வந்த. தேவையில்லாம இவன் கோபப்பட்டுட்டு என்னடா பாக்குற? சாரி கேளு. சாரிங்க, ஒரு கோபத்துல டக்குன்னு அவசரப்பட்டு பேசிட்டேன். ஐ எம் வெரி சாரி. இல்ல இல்ல இருக்கட்டும். அம்மாடி சாரிமா. ஏன் சார் நீங்க வேற? நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன். உங்களை கூப்பிட்டுருக்க கூடாது. சாரி சார் சாரி. நீங்க 10:30க்குள்ள சைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா? மணி ஆயிடுச்சுன்னு தான் சார் உங்களை கூப்பிட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி சார். ஐயோ நீ ஏமா? நான் சொன்னனால தானே நீ கூப்பிட்ட. இல்ல சார், நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியாம. ஐயோ நோ ப்ராப்ளமா. 10:30க்குள்ள சைன் பண்ணணும்னா லைன் அப்படி கேட்டிருந்தாங்கம்மா. இப்பதான் மெயில் வந்துச்சு 11 மணிக்கு மேல கூட பாத்துக்கலான்னு. அதனால உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நான் தாமா தப்பு பண்ணிட்டேன். ஏன் சார் இருக்கட்டும் சார், உங்க கம்பெனி ஒர்க் சார், நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து கூப்பிட்டது. சாரி. ஐயோ போதுமா, எத்தனை சாரி. அப்புறம் அப்பா வரலையாமா? வந்திருக்காங்க சார். சக்தி சார் கூட பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கொடுக்குற ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு. ஓகே ஓகே. அப்புறம் நீங்க பண்ற ஒர்க் சூப்பரா இருக்குமா. இந்த ஒர்க்கையும் நீங்க சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்து நம்ம எப்பவும் போல டெம்பரவரியா இல்லாம நிரந்தரமாவே டீலிங்க வச்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். ஓகே சார், நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே ஓகேமா. ஜீவா சாரிடா. மனசுக்கு ஏதோ ஒரு பயமா இருக்கு. ஏதோ நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் எதுவுமே யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு ஒண்ணுனா யாராலையும் சமாளிக்க முடியாது. அதனாலதான்டா உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சு சொன்னேன். ஆனா நான் ஒன்னு அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்க வச்சு சாரிடா கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். வர வர எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன். என் எதுக்கு ஒண்ணுமே புரியல. ரத்னம், நீ மட்டும் ரிலாக்ஸா இல்லைனா அப்புறம் இந்த குடும்பமே கஷ்டப்படும்டா. கஷ்டமோ நஷ்டமோ நம்மளோட போகட்டும். நம்ம குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சரியா போச்சு. எப்படியாவது பேசி வச்சு ஈஸியா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட வச்சலான்னு பார்த்தா ஐயோ ரொம்ப கஷ்டம் போலயே. ஐயோ வேணி, சொன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு நல்லா இருக்கு. இல்ல 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 வலியக்கா, எனக்கு பிடிக்கல. வேணி நல்லா இருக்குமா? இல்ல வலியக்கா, எனக்கு வேண்டாம். சொன்னா கேளு. ஆசைப்பட்டேன். ரொம்பவே கஷ்டம்தான் போல. இல்ல எனக்கு வேண்டாம். ஏய் வேணி, ஏன் இப்படி பண்ற? சரத்து உனக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுவும் உனக்கே தெரியாம சரத்துக்கிட்ட போட்டு அது காமிக்கலாமே. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லக்கா, எனக்கு பிடிக்கல. சரி ஓகே. இல்லையக்கா, சொல்லு சரத்து. உள்ள எங்க பேக்ல சுடி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கொடுத்துருங்க. சுடியா? அவதான் பிடிக்கலன்னு சொல்றாளா, விட்டுருங்க. சுடி எடுத்து கொடுத்துருங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். வேணி, சுடிதார் ஓகே தானே? அது மல்லியக்கா எடுத்து கொடுத்துருங்க. சரி சரத்து. ஐயோ பாவம், இனி ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இனி அவளுக்கு பிடிச்சதே செய்யலாம். இனி இந்த மாதிரி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்தாமா சுடிதாரு, மாத்திக்கோ. என்னாச்சு? சுடிதாரு வேண்டாமா? வலியக்கா, இது நல்லா இருக்கா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதே இல்ல. சுடிதார் கூட போட்டது இல்ல. அவனி சேலை இது ஃபர்ஸ்ட் டைம் போட ஒரு மாதிரி இருக்குக்கா. அதனாலதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு சரத்தே சொல்லிட்டான். வேணி, நீ சரத்தை புரிஞ்சுக்கிறியோ இல்லையோ, சரத்தோட நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். சரி ஓகே, நீ ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ. வலியக்கா, என்ன வேணி? நான் செய்யறது தப்பா? தப்பா? தப்புனா? இல்ல, இவங்க ஆசைப்பட்டு நான் அதை வேண்டான்னு மறுக்கிறேன்ல. தப்புலாம் இல்ல வேணி. சரத்துக்கிட்ட நீ ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல உன்கிட்ட சரத்து ஆசைப்பட்டாலும் சரி, இதான் வேணும், நீ இதைத்தான் பண்ணணும், டைம் பண்றதுதான் தப்பு. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் இல்ல நீ சொல்ல கூட இல்ல. ஆனா சரத்தா புரிஞ்சுக்கிட்டு வேற உனக்கு பிடிச்சதா போட்டுக்கோன்னு சொல்லியாச்சு பாத்தியா? உன்னோட விருப்பத்தை சரத்து புரிஞ்சு நடந்துக்கிறான். உனக்கு பிடிக்கவே இல்லங்கும் போது என்ன பண்ண முடியும்? ஓ மேலையும் தப்பு இல்ல. நிஜமாவா? சரிக்கா. சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வா. ரூம் எல்லாம் கிளீன் பண்ண வருவாங்களாம். திருப்பி மட்டும் கூட இருந்து பாத்துட்டு இருக்கா. நானும் போய் என்ன ஏதுன்னு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியே கிளம்புங்க. நாங்க சமையல் வேலையை பாக்குறோம். சரிங்கக்கா. வலியக்கா, சொல்லு வேணி. இவங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ள வர சொல்றீங்களா? சொல்றேமா. 10 நிமிஷம் ஓகேவா? நீ அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவியா? பண்ணிடுவேன்க்கா. ஓகே ஓகே. வலியக்கா எடுத்து கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சரத்து. 10 நிமிஷம் கழிச்சு உள்ள போவியா? ஓகே ஓகேக்கா. ஒரு ஹஸ்பண்ட் ஆசைப்படுறது சரிதான். ஆனா நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக சரத்தையும் கஷ்டப்படுத்தணுமா? ட்ரெஸ்ஸ மாத்திக்கலாமா? இல்லை தேவும்
இப்ப எதுக்கு நான் அழுகுறேன்? வேணி, நீ சும்மா சும்மா அழுகாத. எல்லா விஷயத்துக்கும் அழுதேனா கண்டிப்பா அதுல வெறுப்பு தான் வரும். நான் அழ மாட்டேன். அழலாம் கூடாது. சரத்து 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அதுக்குள்ள நாம சரி ஓகே. என்னடா என்ன தர்மா, என்னடா உடனே மீட் பண்ணணும்னு கூப்பிட்ட? தாசு, இனியே நம்ம தாமதிக்க கூடாது. நம்ம ரத்ன குடும்பத்துல பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் பிசினஸ்ல கைய வைப்போம்னு நம்ம பிளான் பண்ணோம். ஆனா இல்ல தாசு, நம்ம நினைச்சதுக்கு மீறி என்னென்னமோ நடக்குது. போறது சித்தார்த்து இந்த நேரத்துலதான் வெளிநாட்டுக்கு போய் தொலையணுமா? டேய், இல்ல நம்ம நேரம்டா. என்ன நேரமோ? இப்ப இந்த சூர்யா மணி பிளைட்ல போக வெட்டியா செலவு வேற என்னடா பண்ண? அவன் மருமகன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு அவனுக்கு தெரியும். பிறகு நம்ம லோக்கல்ல இருந்து மிரட்டினா சின்ன புள்ள கூட நம்பாதுடா. அவன் என்னதான் நம்ம நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணாலும் எவ்வளவு ட்ராக் பண்ணாலும் நம்ம உண்மையா தான் இருக்கோம், அது சித்தார்த்து தான் அப்படின்னு நம்ம நம்புற மாதிரி நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணணும்டா. அதுக்கு தானயா இவ்வளவு செலவு பண்றோம். நான் தாசு, இவ்வளவு செலவு வீணா போக கூடாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சித்தார்த் ஆரம்பத்துல ரத்னத்துக்கிட்ட உன் குடும்பத்தை நடு தெருவுல நிப்பாட்டுவேன், உன் பிசினஸ் ஒண்ணு இல்லாம பண்ணுவேன்னு சொல்லுவான். ஏன்னா சித்தார்த்தோட அப்பங்காரன் பிசினஸ்ல ஒண்ணு இல்லாம நொடிச்சு போய் போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு ஆகி ஜெயிலுக்குள்ள போய் இருந்ததுக்கு காரணம் ரத்னம். அதுக்காக தான் சித்தார்த்து பழி வாங்க அவ்வளவு துடிச்சான். நான் இப்படி அனாதையா நின்ன மாதிரி உன் குடும்பத்தையும் நிக்க வைப்பேன் அப்படின்னு தான் சித்தார்த் ஆரம்பத்துல பேசினது. அந்த வார்த்தையெல்லாம் ரத்னம் மறந்துருக்க மாட்டான். அதுக்காக தான் நம்ம இப்ப அதை அப்படியே பேசுறோம். சரி சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? இங்க பாரு தாசு, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா உண்டு பண்ணி அவங்கள ஒரு குழப்பி அதுக்கப்புறம் பிசினஸ்ல கை வச்சா அவங்க யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு ஏதா இருந்தாலும் செய்வாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்ப அவங்க யோசிக்கிறதுக்கோ யோசிக்காம இருக்கிறதுக்கோ நமக்கு டைம் இல்ல. அதுக்கு நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சூர்யா சித்தார்த் எங்க இருக்கானோ அங்க ரீச் ஆனதும் அடுத்த செகண்ட் ரத்னத்துக்கு போன் பண்ணி மிரட்ட சொல்ல வேண்டியதான். என்னன்னு? அவங்க தங்கச்சி மகை மூலமா? இல்ல அதெல்லாம் வேண்டாயா, பிசினஸ்ல கை வைப்போம். இங்க பாரு, ஏதாவது ஒரு ஆளு நமக்கு நம்பிக்கைக்குரியவனா இருக்கணும். ஏன்னா நாம இதுல இன்வால்வ் ஆகணுங்கிறது தெரியாமவும் இருக்கணும். அப்படி ஒருத்தனை புடி, அவன் பேர்ல ரத்னத்தோட பிசினஸ் கம்பெனி எல்லாமே அவன் கைக்கு போகணும். என்னடா சொல்ற? ஆமா தாசு, பிசினஸ் எல்லாமே கை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ஈஸியா பிரிச்சு விட்டுறலாம். நமக்கு தேவை, எனக்கு தேவை இந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம போகணும். இவங்க குடும்பத்தை ஒரு ஆட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி காரி சிவானி அவளை என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அவகிட்ட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். பாரு தாசு, யாராவது ஒருத்தன் நம்பிக்கை கூறியவனா இருக்கணும். அப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் சேர்ந்த மாதிரி நீயும் என்னை ஏமாத்திடக்கூடாது, நானும் உன்னை ஏமாத்த மாட்டேன். பிசினஸ் அவனோட ப்ராஃபிட் எல்லாமே நம்ம கைக்கு வந்ததும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நம்பிக்கை கூறியவன்ட்ட இருந்து நம்ம கையில அப்படியே மாத்திக்கலாம். ஏய், நல்ல ஐடியாடா. நமக்கு காசுக்கு காசும் வந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்கள பழி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு, முக்கியமா நடுத்தருவுல நிப்பாட்டின மாதிரியும் ஆயிடுச்சு. ஆமா அதான் ஏன் சொல்றேன். இப்ப இந்த சூர்யா அவங்க போனதும் சித்தார்த் சிந்துவா அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதை அப்படியே இங்க ஒண்ணு விடாம சொல்லி சிந்துவை வச்சு பயங்கரமா மிரட்ட சொல்லுவோம். ஏண்டா பிசினஸே அப்படியே கைமாத்தி விடுறானா? விட்டுவானாடா? அவனுக்கு அவன் பொண்ணுதான் முக்கியம் தாசு. அந்த பொண்ணு அந்த சிந்துக்காக அவங்க குடும்பமே உயிரை கொடுக்கும். அவள மாதிரியே இருக்கனாலதான் என் தங்கச்சிக்காரியை வச்சு சேவிச்சாங்க. அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அவளை ஒரு வாழ்க்கையில அமைச்சு கொடுத்து என்னென்னலாம் பண்ணாங்க நினைக்கிற? அவ மக மாதிரியே இருக்கனால என் தங்கச்சிக்கே அப்படி பண்ணாங்கன்னா அவங்க பொண்ணுக்கு இந்த பிசினஸ் இதெல்லாமா கொடுக்காம இருக்க போறாங்க? கரெக்ட், லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. நம்ம எப்படி மிரட்டணுமோ அப்படி மிரட்டணும். இல்ல நம்பலாட்டி அங்க அந்த சிந்துவுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆக்கி விடுவோம். அப்ப நம்புவான்ல. நம்பித்தாண்ட ஆகணும். இப்போ வரைக்கும் அவன் போன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மளை பத்தின எந்த டீடைல்ஸும் போகல. அவனோட பிசினஸ் மீட்டிங் தான் அப்பப்போ போய்கிட்டு இருக்கு. நீயே எந்த ஒரு காலையும் மிஸ் பண்ணிடாத, பாத்துக்கிட்டே இரு. சீக்கிரத்துல, அதாவது சரத்தும் சித்தார்த்தும் இங்க ஊருக்கு வர்றதுக்குள்ள ரத்ன குடும்பம் நடு தெருவுல இருக்கணும். பிசினஸ் கம்பெனி எல்லாம் நம்ம பேர்ல மாறணும். ஓகே? சிறப்பா செஞ்சிடலாம்டா. இப்ப நாம பாக்குறது நமக்கு நம்பிக்கையான ஒருத்தன், அவ்வளவுதானே? எஸ் பாத்துருவோம். வினி, என்னங்க, இங்கதான் இருக்கேன். இதோ அரளிவத வாசக்காரி ஆளக்கொல்லும் வாசக்காரி உடம்பு நெஞ்சக்கிரி நீ உள்ள வந்த கெட்டிக்காரி. அது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டேன்னு சொன்னேன்.
ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கல. ஏய் அதெல்லாம் இல்ல, எனக்காக நீ எதையுமே கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். உனக்கு பிடிச்சதை இஷ்டப்பட்டு செய். இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு மாதிரி. ரொம்ப அழகா இருக்கு. நீ இந்த ட்ரெஸ் போடுவேன்னு நினைச்சுதான் நானும் ஒயிட் ஷர்ட் போட்டேன், 2 பேருக்கும் மேட்சா இருக்கணும்னு. வேணி ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, சும்மா கெத்தாவும் இருக்க. நிஜமாவா? உண்மையிலே நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்குடி. அப்ப ஓகே. இப்படியே வெளியே போலாமா? ஆமா, இது எத்தனை நாள் ஆசை இது இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும்னு? எத்தனை நாள்னு சொல்ல முடியாது, திடீர்னு தோணுச்சு. திடீர்னா? அன்னைக்கு நம்ம ஊருக்கு போலான்னு பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி எந்த ஊருக்குமே போகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? ஆமா. அப்ப தோணுச்சு உன்னை எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போனோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ல சொன்னேன் நான் தாவணி சேலை மட்டும் தான் கட்டியிருக்கேன், சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாவாடை சட்டைன்னு, அதை மீறி சுடிதார் கூட போட்டது இல்லைன்னு. அப்ப தோணுச்சு இருக்கிற எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸும் உனக்கு வியர் பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் நீயும் போட்டிருக்கேன்னு உனக்கு ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ அடம் பிடிக்கும் போதுதான் தெரிஞ்சது, ஐயோ டேய் சரத்து, இது அவளுக்கு சந்தோஷம் இல்லடா கஷ்டம்டான்னு. டக்குன்னு மனசை மாத்திக்கிட்டேன், அதான் சுடிதார் போட சொன்னேன். இதெல்லாம் அப்பனா எனக்காகவா? உனக்கு இதெல்லாம் ஆசையான்னு எனக்கு தெரியாது. அப்படியே உனக்கு ஆசை இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுவியான்னு தெரியாது. ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்கும் போது எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், கட்டிக்கிட்ட புருஷனுக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல. அந்த மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு நீ என்கிட்ட கேட்காம இருந்தேனா, அதனாலதான் உனக்கு பிடிச்சா போட்டுக்கிட்டோன்னு வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப. வாவ் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது உங்களை. ஓ அப்படியா? அப்பனா என்னங்க என்னங்க அது? ஏ ஓகே ஓகே. இல்ல அது அது வந்து ஐயோ போலாம், இங்க இருந்து போலாம். வேற வழியே இல்ல. போலாமே, பையங்களையும் வந்திருக்கா. பையங்கிலியா? இங்கயா? என்ன பார்க்காம இருக்க முடியலையா, அதனால மூணாருக்கு வந்திருக்கா. போய் சொல்லாதீங்க. உண்மைதாமா. அது எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனை தேடி வருவா? லவ் இருந்தா வருவா. லவ்வா? ஓய் என்ன பாக்குற? போய் சொல்றீங்க, நல்லாவே தெரியுது. ஆமாமா, எனக்கு கூட உன் பயம் போனது நல்லாவே தெரியுது. பயம்? ஓய் ஃபால்ஸுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க ஃபால்ஸுக்கு போலாம். சரி ஓகே வா போலாம். பையங்களி வரல. இனிமேல் தான் வர சொல்லணும். சொல்லுவீங்க சொல்லுவீங்க. பாப்பேன், சரிப்பட்டு வரலாட்டி வர சொல்லிட வேண்டியதான். என்னங்க? மாடி பெண்ணே, தொலைவீனில் உன்னை நிலவீனில் கண்டேன் நடமாட வலிய. வாசுகி, வாசுகி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அக்கா 38 நாள் தான் ஆகுதுங்கறா, ஆனா நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. எப்படிக்கா, சரியா இருக்குமா? மதனி அதெல்லாம் சரியா இருக்கும். மரகதம்? ஆமா மதனி, இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் லேட்டா காட்டும் மதனி. ஒவ்வொருத்தவங்களுக்கு 35 36 நாளே லைட்டா அந்த கோடு வந்துரும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அதெல்லாம் கன்ஃபார்ம் தான். நம்ம ஆதவனுக்கு துணையா இன்னொரு குழந்தை வரப்போறான். ஆமா ஆமா ஆமாக்கா, அதவன் தனியா நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கான்ல, அவனுக்கு ஒரு தங்கச்சி வேண்டாம்? சீக்கிரம் வந்துருவான். அதுவும் பாப்பா தான் வருவா. நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிளம்பிடுவான்னு பார்த்தேன். பாரு ஆதவன் என்ன போகாம இங்கேயே இருக்க வச்சான். இப்போ இன்னொரு குழந்தை. மதனி, இனி அடுத்தடுத்து நம்ம வீட்ல இந்த விசேஷம் தான். நீங்க அப்படியே இங்கேயே செட்டில் ஆக வேண்டியதான். வைஷு, எனக்கு என்ன கசக்கவா செய்து? நான் சந்தோஷமா நான் நாட்டுக்கு இருப்பேன். இருங்க மதனி, நாங்களாம் இங்க இருக்கும்போது நீங்க எங்கேயாவது போய் தனியா இருக்கலாமா? அதானேக்கா. ஆமாமா, என்ன வாசுகி கம்மான் இருக்கா? வாசுகி? அம்மா சொல்லுங்கம்மா. என்னடி கொஞ்சம் கூட முகத்துல சந்தோஷம் இல்லாம இருக்க? அப்படிலாம் இல்லம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அம்மா சுபா எங்க? சொன்னேன்டி, இரு சொன்னதுமேவோ சுபா கிட்ட தான் ஓடி போய் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா. நான் போய் மதி கிட்ட சொல்லி மதிய கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. மரகதம் 2 பேர் சேர்ந்து எங்கேயோ வெளியே போனாங்களே. வெளியே போச்சுங்களா? எங்க மதினி போனாங்க? தெரியல மரகதம், இத வந்துரும் அப்படின்ட்டு போனாங்க. எங்க போயிருக்காங்க என்னன்னு தெரியலையே. ஏதாவது வாசுவிக்கு சஸ்பென்ஸா வாங்க போனாலும் போயிருப்பாங்க. இருக்கலாம் மதனி. சரி அப்பனா வரட்டும். மதனி, நான் போய் கேசரி பண்ணட்டுமா, இல்லாட்டி பாயாசம்? வாசுகி கிட்டே கேப்போம். வாசுகி சொல்லுமா, நீ உனக்கு என்ன வேணும்? ஸ்வீட்டா எது கேட்டாலும் சரி, நான் உனக்கு இன்னைக்கு செஞ்சு தரேன். இல்லம்மா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சொல்லுமா. ஐயோ சாலாத்த, எனக்கு ஒண்ணு வேணாத்த. சாலா, வாசுவிக்கு பருப்பு பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். அதை வேணா நம்ம செய்வோமா? சரிங்கக்கா, அவகிட்ட கேட்டா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவா.
சரி சரி, நான் போய் ஃபர்ஸ்ட் பருப்பை வேக போடுறேன். வாசுகி நீ உள்ள உட்காருமா. மதினி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அக்கம் பக்கம் எல்லார்கிட்டயும் அப்புறம் சொல்லிக்கலாம். ஆமா மரகதம். வாசுகி உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? இல்லத்த, இனிமேல் தான் சொல்லணும். சரிம்மா, அம்மா கிட்ட சொல்லிடு. சரிங்கத்த, அம்மா கிட்ட, மதிய அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் நான் கால் பண்ணி பேசிடுறேன். சரிடி. சரி சரி, நீ உட்காந்துக்கோ. அக்கா நம்ம போய் வாசலா நம்ம கொஞ்சம் அவளுக்கு பிடிச்சதா. சரிங்க அக்கா, நானும் வரேன். வா மரகதம். வாசுகி, வேதவழி அம்மா. என்னம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு? மனசுல எதையும் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சரிம்மா, புள்ளங்கும் போது கொஞ்சம் பதட்டம் பயம் எல்லாம் இருக்கதான் செய்யும். வீட்டுல நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? ஆளாளுக்கு நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுக்கும் பயப்படாத. சரிங்கம்மா. வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷத்தை பாத்தியா? இந்த சந்தோஷத்தெல்லாம் அதை அப்படியே வாய் விட்டு சொல்ல முடியாது. இப்படி மனசார அனுபவிக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷமா. எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்ட. இனி பாரு, இது ரத்னம் வைரத்திட்ட சொன்னதும் வயசாயிடுச்சுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, துள்ளி குதிப்பாங்க. சரி சரி, வீட்டுக்கு வரட்டும், எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். நீ உட்காந்துக்கோ, உனக்கு தான் இல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ண போயிருக்காங்க. நானும் வரேன். ஒரு 3 மாசத்துக்கு நீ ரெஸ்ட்லயே இரு, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். இல்லம்மா. வாசுகி. சரிங்கம்மா. மதினி, ஆதவன் உங்களை கூப்பிடுறான் பாருங்க. ஆதவனா? ஆமா, 2 கழுதைகளை விட்டுட்டு ஓடிச்சிக்கல. ஈரா கிட்ட இருந்து போர் அடிச்சிருக்கோம். நீ இருமான ஆதவனை தூக்கிட்டு வரேன். சரிங்கம்மா. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அதுக்கு மேல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சுபா மதி என்ன பார்க்கல, எங்க போயிருக்காங்க? சுபா, என் கூடயவும் நீயும் மாசமா இருந்தேனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ எந்த விதத்திலயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சுபா, அப்படி உனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உழைப்பத்து கண்டிப்பா முத உன் கையில தான் கொடுப்பேன். கண்டிப்பா சுபா. ஆனா அதுக்குள்ள உனக்கும் கண்டிப்பா நடக்கும். என்னவா இருக்கும்? அது என்னவா இருக்கும்? மாமா ஏதோ சொல்ல வந்தாங்க. எதுக்கு திடீர்னு மாமா இப்படி பேசுறாங்க? வீட்டுல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை. என்னவா இருக்கும்? ஐயோ, யோசிச்சு ஒண்ணுமே புரியலையே. இப்ப மாமா கிட்ட போய் பேசினாலே கோபப்பட்டு வெளியே போங்கிறாங்க. இல்ல இனி மாமா கிட்ட கேட்க முடியாது. ஆனா மாமா ஏதோ சொல்ல வந்தாங்க. எனக்கு அடிக்கடி கால்னா போன் வருதா? மாமாக்கு போன்னா என்னவா இருக்கும்? என்ன பிரச்சனை ஒன்னும் புரியலையே. ஆனா இனிமேல் வர்ற பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா, இனிமேல் வர பிரச்சனை மாமாக்கு எப்படி முன்கூட்டியேவும்? ஐயோ, யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் வேற சொல்லிட்டாங்க. இல்ல மாமாவை மீறி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதுவும் சரத்து வேற ஊருக்கு போயிருக்கான். மாமா யார்கிட்டயும் சொல்லாம நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் அவளால. ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா மாமா கண்டிப்பா அந்த ஒரு வேகத்துல என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல போலாக்கிட்டா. என்னத்த சொல்ல. ஆனா இப்போ நம்ம என்ன ஒண்ணுமே யோசிக்க முடியல. சரி, ஓகே, நாம டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்க கூடாது. மாமா சொன்னது நீ எல்லாத்தையும் பொறுமையா ஃபேஸ் பண்ணுவ, அதனால உன்கிட்ட சொல்றேன் பாத்துக்கோன்னு சொன்னாங்க. அப்பனா நாம கோபப்பட்டு டென்ஷன் ஆகி நம்ம யோசிக்கிறத தப்பா யோசித்தர கூடாது. பொறுமையா இருப்போம். மாமா வாட்ச் பண்ணுவோம். மாமா கால்னா சரி, ஓகே, பார்க்கலாம். நம்மள மீறி நம்ம வீட்லயும் சரி, இந்த ஆபீஸ்லயும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டேன். கண்டிப்பா வர விட மாட்டேன். ஹாய் ஜீவா, இன்னும் கோபமா இருக்கியா? ஐயா, இல்ல ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன்.